51 சங்கீதம் 10 வசனம் வாசிங்க. சிருஷ்டியோ நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியோ. தினமும் நீங்க ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்? சுத்த இருதயத்தை எனக்கு தாரா ஆண்டவரே. என் இருதயத்தில் என்ன அறியாம வீண் சிந்தனை வருது, கெட்ட எண்ணங்கள் உதிக்குது, கோபம், மூர்க்கம், கசப்பு நிறைந்த எண்ணங்கள் வருது, வாசி வைராக்கிய சிந்தனை உருவாகுது. ஆண்டவர் நோக்கி அழணும். காரணம் என்ன? எந்த ஒரு மனுஷனாலும் தன்னுடைய சுய கிரியைகள்னால இருதயத்தை என்ன செய்ய முடியாது? சுத்தமாக்க முடியாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20:9 யோபின் சரித்திரம் 15:14 வாசிங்க. என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? பாருங்க, எந்த ஒரு மனுஷனாலும் என்ன சொல்ல முடியாது? நான் என் இருதயத்தை துப்புரவாக்குறேன் சொல்ல முடியாது. தேவனுடைய இரக்கம் வேணும், தேவனுடைய கிருபை வேணும். இனி வாசிங்க யோபு 15:14. மனுஷனானவன் பரிசுத்தமாயிருக்கிறதற்கும் ஸ்ரீநடத்தில் பிறந்தவன் நீதிமானாயிருக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். பாருங்க, மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷனால பரிசுத்தமா இருக்க முடியாது. அவருடைய கிருபை வேணும். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட வேண்டியது இருக்கு. அதுக்கு தான் ஜெபம். உலகத்துல மனுஷனா பிறந்தீர ஆண்டவர் ரத்த சிந்தருக்கு தானே. அந்த ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவின நீதிமானாக்கிறதுக்கான பாடுபட்டு எனக்கு அந்த கிருபையை தார், எனக்கு அந்த விடுதலை தார், எனக்கு அந்த சாட்சியின் அனுபவத்தை தார். அதுதான் ஜெபம். அடுத்த காரியம் என்ன? தினசரி தேவனுடைய வார்த்தையை நீங்க வாசிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும், அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கணும். 119 சங்கீதம் 11 வசனம் வாசிங்க. நான் நமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு மதுவாக்கி என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாருங்க, ஒரு காரியம் நீங்க செய்யும் போது சரி, இந்த காரியம் வேதத்தின்படி பார்த்தா சரியா தப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அங்க அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனோ ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ அநேகர் என்ன வேதத்தை படிக்கிறதே விட்டுட்டீங்க. அந்த வேதத்தை படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், உணர்ந்து படிக்கணும். அது என்ன சொல்லுது என் வாழ்க்கைக்கு என்பதை உணர்ந்து நேரம் எடுத்து படிங்க. வேகமாக படிக்கிறதை விடுங்க. ஒரு வசனத்தை படிங்க, அதை புரிஞ்சுக்கிடுங்க, அடுத்த வசனத்தை அதுக்கு பிறகு படிங்க. அப்போ ஒரு காரியம் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது செய்யும்போது அது உங்களுக்கு சொல்லும். எப்படி சொல்லணும்? வேதத்தின்படி இது தப்பு, வேதத்தின்படி இது சரி. உங்களோட வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். அப்போ தினசரி ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும், தினசரி வேத வசனத்தை வாசித்து அதை தியானம் பண்ணக்கூடியவங்களா இருக்க வேணும். அடுத்து தினசரி ஆராதனைக்கு போகக்கூடியவங்களா இருக்கணும். நைட்டில் மட்டும் வரக்கூடிய ஜனங்கள் நிறைய இருப்பீங்க. இல்லை, தினமும் ஆராதனைக்கு போ. ஏன்? கருத்தான அந்த பாடல்களை பாடி உணர்வுபூர்வமாக கொடுக்கக்கூடிய சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் ஒவ்வொருவங்களும் அந்த நாளுக்குரியதான அந்த ஆவிக்குரிய ஆத்மீக ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளணும். அது உங்கள் வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும். கடைசியாக என்ன? தினசரி மனம் திரும்பணும். அதனே தினசரி மனம் திரும்புதல். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். உங்களை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். யாருமே சொல்லாதுங்க நான் அடைந்தாயிட்டு. பவுல் அப்போஸ்தலர் நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லவே மாட்டேன். நான் குறையுள்ள மனுஷன். அந்த தாழ்மையான எண்ணம் இருந்தால் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே சொல்லிட்டு, என் கண் எவைகளை பார்த்துச்சு, என் காது எவைகளை கேட்டுச்சு, என் வார்த்தை நான் இதெல்லாம் பேசிச்சு, என் இறுதி நினைவு எப்படிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் யோசிக்கத்தான். அப்படி தோணும்போது தெரியும் தப்பு 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 தப்புன்னு. அப்படின்னா என்ன ஆகணும்? நீங்கள் கொஞ்சமாவது டெய்லி ஜெபம் பண்ணணும். எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ளணும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஏன்? அந்த இருதயம் தான் தேவன் விசுவாசத்தினாலே உங்களுடைய இருதயத்திலே வாசமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அந்த இருதயம் தான் முக்கியம். இருதயம் சுத்தமா இருக்குமே, ஆனால் சாத்தாங்க இருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்துவில வாசம் பண்ணுவார். உங்களுடைய ஜீவன் நல்லா இருக்கும். நியாய தீர்ப்பு நாளில் நீங்க நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க.